கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்திலும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைவேறும் நீதியின் 11வது பாகத்துக்குள்ள நம்ம கடந்து வந்திருக்கிறோம். 10ஆம் பாகத்தில் என்ன பார்த்திருந்தோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, 2ஆம் உலகத்தினுடைய தொடக்க காலப்பகுதி, தொடக்கத்தில் நடந்த சில சம்பவங்கள் பார்த்திருந்தோம் இல்லையா. ஏன் பார்த்திருந்தோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவருடைய திட்டம் தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை பெரும்படிதான் சொல்லி பார்த்தோம். அப்போ அந்த சந்ததியை செலக்ட் பண்றதுக்காக தான் அவருடைய திட்டங்கள் கொஞ்சமா கிராஜுவலா அப்படியே கடந்து வந்ததை நம்ம பார்த்தோம் இல்லையா. அதை எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா, நோவாவுடைய காலப்பகுதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணோம். நோவாவுக்கு 3 பிள்ளைகள், சேம் காமி ஆஃப் எடுத்து நோவா அவருடைய குடும்பத்தாரோட என்ன பண்ணோம்னா ஸ்டார்ட் பண்ணோம். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது நோவாவுடைய பிள்ளைகள் மூலமா தான் ஜென்ரேஷன் பழகி பெருகினாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ ஆண்டோடைய திட்டத்தை எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நோவாவுடைய 3 பிள்ளைகள்ல முக்கியமான ஒரு பிள்ளைன்னு சொல்லி பார்த்தோம். யார் சொல்லி பார்த்தீங்கன்னா, சேம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப சேமுடைய கர்த்தருக்கு சோஸ்திரம் சொல்லக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் என்ன பண்ணியிருந்தாருன்னா நோவா கொடுத்திருந்தாரு. அப்படி கொடுக்கும்போது அங்கிருந்தா தேவபக்தியில சந்ததி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால சேமுடைய வம்சாவளியில வரவர் தான் அப்படி ஆபிரகாம்ன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தை நீங்க கிளியரா புரிஞ்சுக்கலாம் சொல்லிப்பாங்க. பண்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆபிரகாமுடைய செலக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருந்ததுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படின்னா, ஆபிரகாம் ரொம்ப செழிப்பா தான் இருந்தாரு. அங்க இருந்து ஆண்டவர் கூப்பிட்டாரு. அவனுடைய வார்த்தை கீழ்ப்படைஞ்சு திட்டத்துக்குள்ளாக கால் வைக்கும் போது ஆபிரகாமுக்கு 75 வயதுன்னு சொல்லி பார்த்தோம். அது எந்த வருடம் சொல்லி பார்த்தீங்கன்னா 1875வது வருஷன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. அப்புறம் ஆபிரகாம் விசுவாசத்தை ஒரு ஸ்டெப்பா காமிக்க ஆரம்பிக்கும் போது அதுல சிறு சிறு குறைபாடுகள் வரும்போது ஆபிரகாம் என்ன பண்ணாருன்னா ரொம்ப பெரிய லெவலுக்கு என்ன பண்ணாருன்னா ஆண்டவர் பலப்படுத்திட்டு ஆண்டவர் சொன்ன மாதிரி குறித்த நேரத்துல ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஒரு மகனை கொடுத்தார். அந்த மகனுடைய பேர் தான் ஈசாக் என்று நாம் பார்த்தோம் இல்லையா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஈசாக்கு பிறந்த உடனே ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் இருக்கக்கூடிய சந்தோஷத்திற்கு பாத்தீங்கன்னா அளவே இல்லைன்றது நல்லா தெரியும். ஏன்னா ஆபிரகாமுக்கு 100 வயசு, சாராளுக்கு பாத்தீங்கன்னா 90 வயசு. இந்த வயசுல குழந்தை பிறக்குமான்றது வாய்ப்பே இல்லாத சூழ்நிலைன்றதை எபிரேயரை படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. அப்படி இருந்தும் ஆண்டோட மிகப்பெரிய கிருபையில பிள்ளை கிடைச்சது. அப்ப நீங்க கொஞ்சம் பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க. யாராவது ஒரு பெற்றோருக்கு பாத்தீங்கன்னா குழந்தைகள் இல்லாத ஒரு சூழ்நிலைகள், அந்த சூழ்நிலை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரொம்ப காலமா குழந்தை இல்லை. அப்ப ஆபிரகாமுக்கு சாராளுக்கு ஆபிரகாமா என்ன பண்ணிருப்பாங்கன்னா வாழ்ந்திருந்திருப்பாங்க. ஆனா இந்த டைம்ல நடுவுல ஒரு ஜீவன் என்ன பண்ணாருன்னா ஆண்டவர் ஏற்படுத்தினார் 2 பேருக்கு நடுவுல. அப்ப அந்த ஜீவன் மேல 2 பேரும் எப்படி இருப்பாங்கன்னா ஜீவன் போல இருப்பாங்க. அப்ப அவங்க 2 பேருக்குமே ஒரே ஜீவன். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஒரே ஜீவன் எதுனா ஈசாக்கு தான் ஜீவன். அப்ப ரொம்ப சந்தோஷமா என்ன பண்றாங்கன்னா விருந்துகள்லாம் பண்ணி முடிச்ச உடனே ஒரு மிகப்பெரிய சோதனைக்குள்ளாக என்ன பண்றாருன்னா ஆபிரகாம் மட்டும் கடத்தப்படுகிறார், கொண்டு போகப்படுகிறான்றத நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்பத்துல கவனிக்க போறோம். சரிங்களா. அது ஏன் கவனிக்க போறோம்ன்றத முடிவுல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா. படிக்கலாமா? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிக்கலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாக ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரிய தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப ஆபிரகாமுக்கு மறுபடியும் ஆண்டவர்கிட்ட ஒரு அழைப்பு அங்க வரதை நம்ம கவனிக்கிறோம் இல்லையா. ஆபிரகாமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிடும் போது ஆபிரகாமுடைய சிந்தனையில என்ன இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி நிறைய டைம் ஆபிரகாம் என்ன பண்ணாருன்னா ஆண்டவர் கூப்பிட்டு இருந்தாரு. அப்படி கூப்பிடும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆபிரகாம் ஏதோ ஒரு நன்மை என்ன பண்ண போறாருன்னா ஆண்டவர் எனக்கு கொடுக்க போறாரு அப்படின்னு என்ன பண்ணிட்டாருன்னா ஆபிரகாம் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டார், டேஸ்ட் பண்ணிட்டார். அப்ப அதே மாதிரிதான் ஆண்டோட அழைப்பு இருக்குன்ற ஒரு எதிர்பார்ப்புகள் என்ன பண்ணாருன்னா ஆபிரகாம் கடந்து போறார். ஆனா உன் மகனை பலி கொடுன்ற ஒரு செய்தியை ஆண்டவர் சொல்லுவான்ற ஒரு எண்ணமே ஆபிரகாம் மைண்ட்ல வந்திருக்காரு. அப்ப ரொம்ப பாசிட்டிவா ரொம்ப அதிக பலத்தோட என்ன பண்ணாருன்னா ஆண்டவர் எதிர்கொள்ள ஆபிரகாம் அங்க போறார். அப்படி போகும்போதுதான் ஆபிரகாமுக்கு ஆண்டோடைய வேண்டுதல் ஒரு கட்டளை அங்க வெளிப்படுது. என்ன சொல்றான்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2ஆம் வசனம் படிக்கலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது அவர், உன் புத்திரனும். பாத்தீங்களா. அப்ப ஆபிரகாம் ஒரு மறு உத்தரவு கொடுத்தார் ஆண்டவருக்கு. அடியேன் இருக்கிறேன்னு சொன்னார். அப்ப அடியேன் இருக்கிறேன்னு சொன்ன உடனே ஆண்டோடைய வார்த்தை எப்படி வெளியே வருது பாத்தீங்கன்னா, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
நம்முடைய ஈசாக்க ஆபிரகாமுடைய பிள்ளைய ஆபிரகாம் எந்த அளவுக்கு விரும்பியிருப்பாரு, நேசம் காமிச்சிருப்பாரு, பாசம் காமிச்சிருப்பாரு, அன்பு வச்சிருப்பாருன்றதுக்கு யார் சாட்சின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவரே சாட்சி. எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு யோபு இருந்தார் இல்லையா, யோபு குறிச்சு ஆண்டவர் சர்டிபிகேட் கொடுத்தார் இல்லையா, உத்தமன், நீதிமான், சன்மார்க்கன் கொடுத்தார் இல்லையா. அவர் சுற்றிலும் இருக்கக்கூடிய அவருடைய நண்பர்களும் சரி, பிசாசும் சரி, அவரை தவறா கணிச்சாங்க, தவறா நடத்த முயற்சி பண்ணாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு சரியான சர்டிபிகேட் கொடுத்து வச்சிருந்தார், உத்தமன், நீதிமான், சன்மார்க்கன் இல்லையா. ஏன்னா ஆண்டவருக்கு தான் யோபுடைய நடக்க தெரிஞ்சிச்சு. அந்த மாதிரி ஈசாக்க எந்த அளவுக்கு நேசிச்சிருக்கார் அப்படின்ற விஷயத்த நம்முடைய ஆண்டவரே என்ன பண்ணாரு, விட்னஸ் பண்ணார். உன்னுடைய புத்திரனும் உன்னுடைய நேசகுமாரனும் உன்னுடைய கவனிச்சீங்களா ஏகசுதன். அப்ப இவ்வளவு அதிகம் என்ன பண்ணிருக்காருன்னா அவர் நேசிருக்காருன்னு நீங்க புரிய வருது இல்லையா. அப்போ இந்த நேசத்தினுடைய ஒரு வலிமை இங்க ஆண்டவர் புரிய வைக்கிறார். அப்ப ஆபிரகாமையும் ஈசாக்கு இங்க பிரிக்கவே முடியாது. அப்ப ஆபிரகாமுடைய உணர்வுக்குள்ள ஃபுல்லா யார் இருக்காருன்னா ஈசாக்கு இருக்கிறார். அப்ப அந்த அளவுக்கு ஆபிரகாமுடைய நேசம் பாசம் இருக்கும்போது என்ன சொல்லிட்டாரு, படிங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாக ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். பாத்தீங்களா அன்புக்குரிய தேவஜனமே, இது அநேக முறை படிச்சிருக்கோம் இல்லையா. ஆபிரகாம் ஆண்டவர் சொன்ன உடனே புத்திரனை எந்த அளவுக்கு நேசிருக்கார் நமக்கு காமிச்ச உடனே ஆபிரகாம் என்ன பண்ணார்னா ஆண்டவர் சொன்ன காரியத்தை செய்யணும்ன்ற எண்ணம் ஆபிரகாம் மைண்ட்ல வந்துருச்சு. ஆனா இப்ப நாம யோசிச்சு பார்க்கலாம், ஆபிரகாம் என்ன சொன்னார்னா அவன் புத்திரனையும் ஏகசுதனையும் நேசகுமாரையும் கூட்டிட்டு நீ போயிட்டு மோரியா மலையில போய் எனக்கு பலியிடுன்னு சொன்னார். பலியிடுனா என்ன பலியிடுமா, பர்ன்ட் ஆஃபரிங், தகன பலியிடு, சர்வாங்க தகன பலியை குறிச்சு அங்க பேசிட்டு இருக்கிறார். அப்படி பலி கொடுக்க சொல்லிட்டாரு. ஆனா ஆபிரகாமுக்கு சர்வாங்க தகன பலினா என்னன்னு தெரியும். இப்ப நமக்கும் அது தெரியும், நமக்கு சில பேருக்கு அது புரியணும். என்ன புரியணும்னா, யார பலியிட சொன்னாரு, தன்னுடைய புத்திரன் நேசகுமாரன் ஏகசுதன் அவரை கொண்டு போய் பலியிட சொன்னார். அப்ப சர்வாங்க தகன பலி இடணும்னா சர்வாங்க தகன பலி எப்படி இடணும் பாருங்க. லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பின்பு அவன் அந்த சர்வாங்க தகன பலியை தோல் உரித்து அதை சந்து சந்தாக துண்டிக்க கடவன். பாத்தீங்களா, சர்வாங்க தகன பலியாக நீங்க எதை செலுத்துறீங்களோ அதை என்ன பண்ணணும்னா தோல் உரிக்கணும், அப்புறமா சந்து சந்தா வெட்டணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்னா நீங்க பலியிடணும், நெருப்பு வச்சு கொளுத்திடணும். அது அப்புறமா அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்க யார இந்த உலகத்துல அதிகமா நேசிக்கிறீங்களோ அவங்கள உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. ஒருவேளை என்னோட குழந்தைய வச்சுக்கலாம் இல்லையா. இப்ப ஆண்டவருக்கு நான் உண்மை விசுவாசியா ஆண்டவருக்காகவே வாழக்கூடிய ஒரு கிறிஸ்தவனாக நான் இருந்தால் அது ஆபிரகாம் மாதிரி தான் இருக்கணும். அப்படின்னா அப்ப ஆபிரகாம் இந்த அளவுக்கு நேசிச்சிருக்காரு அப்படின்னா அதை விட யார் நேசிச்சிருக்காரு அப்படின்னா தன் குழந்தையை விட ஆண்டவர் தான் அதிகமா நேசிச்சிருக்காரு. அப்படி யார் நேசிக்கிறாங்களோ அவங்கதான் உண்மை கிறிஸ்தவனாக இருக்க முடியும்ன்றதா இங்க சாட்சிகள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டோட விருப்பத்தை ஆபிரகாம் தெரிஞ்சுக்கிட்டு சந்த சந்தா வெட்டணும் புரிஞ்சுக்கிட்டார். அப்ப நீங்க நானும் வெட்ட போறது கிடையாது அந்த மாதிரி. ஆனா யோசிச்சு பார்க்க முடியுதா நம்மளால? நம்முடைய குழந்தையை கண்ணுக்கு முன்னாடி நிக்க வச்சு அதை தோல் உரிச்சு சந்த சந்தா வெட்டி யோசிக்க முடியுதா? இது உயிரோடு விளையாடக்கூடிய விளையாட்டு இது. ஆனா ஆண்டவருக்கு பாத்தீங்கன்னா இதுதான் விருப்பம் அப்படின்னு சொல்லும் போது, என் ஆண்டவருக்காக என்னோட உயிரும் பெருசும் இல்ல, என்னுடைய உயிராக இருக்கக்கூடிய ஈசாக்கும் பெருசு இல்ல. காரணம் என்னன்னா, எனக்கு குழந்தையே பிறக்காது, என் ஜீன்ல அந்த மாதிரி ஒரு சம்பவமே இல்லைன்னு கூட எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் ஈசாக்கு எனக்கு பிறப்பாருன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஈசாக்கு நான் பலியா கொடுத்தா கூட ஈசாக்கு மறுபடியும் எனக்கு கொடுப்பான்னு நம்பிக்கை இருக்குது. ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து உருவாக்குனார்ல, அதுதான் ஆண்டவர், அதுதான் அவருடைய வல்லமை அப்படின்னு ஆபிரகாம் என்ன பண்ணாருன்னா, ஒரு சைட்ல யோசிச்சே இருக்கும் போது இன்னொரு சைட்ல சோதனைகள் பெருகிட்டே போகுது அவர்கிட்ட. இதெல்லாம் நீங்க எழுதல, ஆனால் நீங்க புரிந்து கொள்ளுங்கள். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, ஆபிரகாம் பிள்ளையை கூட்டிட்டு போகணும். பிள்ளை எங்க இருப்பாரு? வீட்டுல இருப்பார், அம்மா கூட சாராள் கூட விளையாண்டுட்டு இருப்பார் இல்லையா. ஊர் ஃபுல்லா மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும். இப்ப குழந்தையை கொண்டு போய் நான் பலி கொடுத்துட்டே வச்சுக்கோங்களேன், நான் சாராளுக்கு என்ன பலி சொல்றது? ஏறக்குறைய 90 வருடங்கள் பிள்ளையே இல்லாம சாரோடைய வேதனைகள்,
சாராளுடைய அழுகைகள், சாராளுடைய கண்ணீர் இல்லையா, இதை ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து கண்ணீர் விட்டு நான் மட்டும்தான். அப்ப அவ்வளவு வேதனையை நான் புரிந்து கொண்டேன். நான் இப்போ ஈசாக்க பலி கொடுத்துட்டேன்னு சொல்லி சாராளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த 90 வருஷம் கண்ணீரும் ஒரே நாள்ல வந்துடும்ல வெளியில, நான் எப்படி தாங்குவேன், எப்படி இந்த வேதனைகளை கடந்து போனேன் அப்படின்னா, இதெல்லாம் ஆபிரகாம் மைண்ட்ல இருந்தா கூட என் ஆண்டவர் கேட்டார் ஈசாக்க நான் பலி கொடுப்பேன் அப்படின்னு அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு வாழ்க்கையை முன்னாடி வச்சாரு பாத்தீங்களா ஆபிரகாம். அந்த மாதிரி யார் உண்மையா வாழ்றாங்களோ அவங்க மட்டும்தான் உண்மை கிறிஸ்தனாக இருக்க முடியுன்றத ஆண்டவர் நேரத்தில் சொல்லி காமிக்கிறார். மற்ற ஜாதிகள் பாருங்க, மற்ற ஜனங்கள் பாருங்க, ஆபிரகாம் கூட இருக்கக்கூடிய ஆபிரகாமுடைய தேசத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க, ஆபிரகாம் இதுவரைக்கும் பெரிய லெவல்ல மதிச்சு வந்தாங்க, ஆபிரகாம் நிறைய கனம் கொடுத்திருப்பாங்க, மரியாதை கொடுத்திருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, ஆபிரகாம் அவர் பைத்தியக்காரர் ஆயிட்டாரு, பிள்ளைய சாகடிச்சிட்டாரு, 100 வயசு ஆண்டவருக்கு குழந்தை கொடுத்தா ஆண்டவர் தான் சாகடிக்க சொல்வார் அவங்க கிட்ட அப்படின்னு எவ்வளவு ஏளனமா பேசுவாங்க இல்லையா. இதெல்லாம் ஆபிரகாம் ஒரு சைட்ல வந்தா கூட, வரக்கூடிய சூழ்நிலை இருந்தா கூட முன்னாடி எது நிக்குதுன்னா நம்முடைய ஆண்டவர் சொன்ன வசனம் மட்டும்தான் முன்னாடி நிக்குது எப்பவுமே அவர்கிட்ட இல்லையா. அதனால ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா இந்த சிந்தனைகளை பின்னாக தள்ளிவிட்டு முன்னாடி என்ன வச்சிருக்கான்றதான் அடுத்த வசனம் படிங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனார். பாத்தீங்களா, அதிகாலையிலே ரெடி ஆயிட்டார். அப்ப நைட்டு ஃபுல்லா மிகப்பெரிய போராட்டங்கள் இருந்திருக்கும், நமக்கு வசனங்கள் சொல்லப்படல, ஆனால் நம்மளால யூகிக்க முடியும். அப்ப அத்தனை போராட்டத்துக்கு மத்தியில எது மட்டும் தான் ஜெயிக்கணும் விரும்புறாருன்னா என் ஆண்டவருடைய விருப்பங்கள் மட்டும் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா தன்னுடைய பிள்ளையை கூட்டிட்டு தகன பலிக்கு என்ன வேணும், இந்த பிரயாணத்துக்கு என்ன வேணும், அதை மட்டும் ரெடி பண்ணுன்ற விஷயத்த என்ன பண்றாருன்னா உறுதியா இருந்து பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்றார். அப்ப ஆபிரகாமுடைய மைண்ட்ல வேதனைகள் இருக்குமா? கட்டாயம் இருக்கும். தான் நேசித்த புத்திரன் ஏகசுதன் அவருடைய மகன் என்ன பண்ண போறாருன்னா பலியா கொடுக்க போறார், சர்வாங்க தகனங்களே செலுத்த போறார் இல்லையா. தன் மகன் அவர் நம்பி கையை பிடிச்சிட்டு போறாருன்னா அதிகாலையிலே ஆபிரகாம் கூட போறார் இல்லையா. தன்னுடைய மகன் தன் கையை பிடிக்கும் போது தன் தகப்பன் என்ன யோசிச்சிருப்பாரு? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய கால பகுதியில வெளியில நம்மளால போக முடியுமா? ஒரு மிகப்பெரிய வைரஸ் வந்திருக்கு இல்லையா, அநேகருடைய உயிர் அங்க போயிட்டு இருக்கு இல்லையா. நாம வெளியில போய் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கும் போது நம்முடைய பிள்ளையை கூட்டிட்டு போவோமா? போக மாட்டான்ல. எனக்கு எதானாலும் பரவாயில்ல, என் பிள்ளைக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்ப அந்த அளவுக்கு நாம பிள்ளைகளை நேசிக்கிறோம் இல்லையா. நான் செத்தாலும் பரவாயில்ல சொல்றோம் இல்லையா. ஆனா ஆபிரகாமுக்கு இந்த மாதிரி போராட்டங்கள் இருக்கும் போது தன் பிள்ளை கையை பிடிச்சிட்டு வரும் போது ஆபிரகாமுடைய இருதயம் எப்படி இருக்கும் இல்லையா. பிள்ளை கேட்பாங்கல்ல பின்னாடி, அப்பா எங்க போறேன்னு கேட்பாங்க இல்லையா. அப்ப இதெல்லாம் ஆபிரகாம் மைண்ட்ல ஓடினா கூட எந்த சிந்தனை மட்டும் தான் முன்னாடி வரணுமோ அதை மட்டும் முன்னாடி வச்சு பின்னாடி தள்ள வேண்டிய காரியங்களை பின்னாடி தள்ளி முன்னாடி போற ஆபிரகாம். படிக்கலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். பாத்தீங்களா, 3 நாள் பிரயாணம். ஈசாக்குக்கு எதுவுமே தெரியாது. ஆபிரகாம் இருதயத்துக்குள்ள 3 நாள் எப்படி இருக்குன்னா, ஒரு பிராக்டிக்கலா உதாரணம் சொல்லணும்னா 3 நாள் அவருடைய இருதயம் மூடி இருக்குமான்னு பாத்தீங்கன்னா வேதனையில இருதயம் மூடி இருக்காது. அந்த அளவுக்கு வேதனை உள்ள வச்சிட்டு இருக்கிற ஆபிரகாம் இல்லையா. இத்தனை வேதனைகளையும் இத்தனை பாடுகளையும் இத்தனை உபத்திரவத்தையும் நான் யாருக்காக சகிக்க போறேன்னா என் ஆண்டவருக்காக. அதனால்தான் ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை. அப்போ ஆபிரகாம் மாதிரி யார் ஆண்டவருக்காக வேதனைகளையும் பாடுகளையும் அவமானங்களையும் கஷ்டங்களையும் சகிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் ஆண்டவர் விரும்பின ஒரு ஜாதியா மாற முடியும், ஒரு சந்ததியா மாற முடியும் அப்படின்ற ஒரு கருத்து என்ன பண்றாருன்னா உண்மையாக நமக்கு புரிய வச்சிருக்க நம்முடைய ஆண்டவர் ஆபிரகாம் மூலமாக. படிக்கலாம். 5ஆம் வசனம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள். பாத்தீங்களா, ஒரு சின்ன செப்பரேஷன் கொண்டு போறார். வேலைக்காரரை பார்த்து நீங்க அங்கே நில்லுங்க, கழுதை கூட நில்லுங்க, நானும் என் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றார். பாத்தீங்களா, ஆபிரகாமுடைய விசுவாசத்தோட உச்சக்கட்ட நிலைமை இதுதான். என்ன சொல்லி காமிக்கிறாருன்னா, நாங்க 2 பேரும் போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோம். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு, உன் பிள்ளைய பலி கொடுக்கணும், சர்வாங்க தகன பலி கொடுக்கணும் சொல்லி காமிச்சார். ஆனா ஆண்டவர் மேல அதிகபட்சமான விசுவாசத்தை வச்சிருக்கார். நாங்க போயிட்டு 2 பேரும் திரும்பி வருவோம் இல்லையா. இது என்ன நம்பிக்கை? இது குருட்டுத்தனமான நம்பிக்கை கிடையாது. காரணம் என்னன்னா வாழ்க்கையின் அனுபவங்கள், ஆண்டவர் கூட வாழ்ந்த அனுபவங்கள் இல்லையா. எனக்கு குழந்தை பிறக்காது, 75 வயசு ஆச்சு, 85 வயசு ஆச்சு,
99 வயசு ஆச்சு, 100 வயசு நெருங்கிட்டேன். ஆண்டவர் பிள்ளையை கொடுத்தாருல்ல, கட்டாயமா நான் பலி கொடுத்தாலும் ஆண்டவர் பிள்ளையை திருப்பி கொடுப்பார். அந்த நம்பிக்கை என்ன பண்றாருன்னா, நான் வருகிறேன் அப்படின்னு என்ன பண்றாருன்னா போறார். 6ஆம் வசனம், ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாக ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். பாத்தீங்களா? அப்போ இப்ப பலி மட்டும்தான் ஆபிரகாமுடைய சிந்தனை இல்லை. ஈசா கிட்ட கட்டை எடுத்து கொடுத்து தன் கையில அந்த பலிக்கு தேவையான பொருட்கள் எடுத்துட்டு பிரயாணத்தை மறுபடியும் முன்னோக்கி கொண்டு போறார். 7ஆம் வசனம், அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான். பாத்தீங்களா? இந்த வார்த்தைய வீட்டுல கேட்கக்கூடிய அனைவரும் என்ன பண்ணாங்கன்னா இந்த வார்த்தையை பிராக்டிகலா மைண்ட்ல கொண்டு வாங்க. நம்முடைய பிள்ளை கையை பிடிச்ச நம்ம கூட வரும்போது தகப்பனேன்னு கூப்பிடும் போது நமக்கு அந்த சூழ்நிலை கிடையாது. ஆனா ஆபிரகாம் சூழ்நிலைக்குள்ளே இப்ப நம்ம போயிடணும். என் அப்பா அப்பா தகப்பனேன்னு கூப்பிடுறார். அப்படி கூப்பிடும் போது ஆபிரகாம் இருதயம் எப்படி இருக்கும்? இந்த வார்த்தை ஆபிரகாம் மைண்டுக்குள்ள போய் மைண்ட் வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது மைண்ட் வந்து தூள் தூளா உடைஞ்சிருக்கும். ஆனால் வேதனை வெளியே காமிக்கல. காரணம் என்ன? என் ஆண்டவர் கூப்பிட்டிருக்கார், பலி கொடுக்கணும். அப்ப இத்தனை வேதனை தாங்கி ஆபிரகாம் வார்த்தையை கேட்கிறார், மகனுடைய வார்த்தையை கேட்கிறார். படிங்க 7ஆம் வசனம், அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான். அதற்கு அவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். பாத்தீங்களா? என் மகனே இதோ இருக்கிறேன். இந்த வார்த்தைகள் எப்படி வெளியே வந்திருக்கும்? அழுதுட்டு சொல்லியிருப்பாரா, இல்ல சந்தோஷமா சொல்லியிருப்பாரா, இல்ல சோர்வு இருந்திருக்குமா? அப்ப அழுகை, சோர்வு இதெல்லாம் இருந்தா கூட வார்த்தையில வெளியில காமிக்கல. காரணம் என்னன்னா, என் ஆண்டவர் மேல நான் வச்சிருக்கக்கூடிய விசுவாசம் அந்த மாதிரி விசுவாசம். அப்ப என் வார்த்தையில, என் கண்கள்ல எதுவுமே காமிக்க கூடாது, என் உணர்வுகள் வெளிப்படக்கூடாது. இதுதான் விசுவாசத்துடைய அடுத்த கட்ட நிலைமை. அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரி, டைரக்டா பாயிண்ட் பண்ணிட்டார் ஈசாக்கு. அப்பா ஆட்டுக்குட்டி எங்கப்பான்னு கேட்கிறார். அப்ப ஈசாக்கு நல்லா தெரியுது, நாம பலி கொடுக்க தான் போயிட்டு இருக்கிறோம், ஆட்டுக்குட்டி எங்கப்பான்னு கேட்கிறார். 8ஆம் வசனம், அதற்கு ஆபிரகாம் என் மகனே தேவன் தமக்கு தகன பலிக்காக ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றார். பாத்தீங்களா? ரொம்ப கிளியரா பேசினார். அப்ப ஆபிரகாம் வந்து நம்முடைய ஆண்டவர் சொன்ன விஷயத்துல உறுதியா இருந்து ஈசா கேட்கிறார், ஆட்டுக்குட்டி எங்கப்பான்னு கேட்கும் போது அதை தேவன் பார்த்துக் கொள்வார். அது தேவனுடைய வேலை. நாம என்ன செய்யணுமோ அதை நம்ம தேவனுக்கு செய்வோம்னு சொல்லி என்ன பண்றாருன்னா, தன் இருதயத்தை, அந்த அழுகையை, கண்ணீரை வெளியே காமிக்காம விசுவாசத்தை மட்டும் லாஸ்ட் மினிட் வரைக்கும் என்ன பண்றாருன்னா வெளிப்படுத்தார். அவர்தான் விசுவாசத்தின் தந்தை. 9ஆம் வசனம், தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி. பாத்தீங்களா? நேரம் நெருங்குது, காலம் கிட்ட வந்துருச்சு, தன் மகனை பலி கொடுக்கணும் இல்லையா? பலி கொடுக்கறதுக்கான வேலைகளை ஒவ்வொரு ஸ்டெப்பா ப்ரொசீஜரா கிளியரா ஃபாலோ பண்றார். இப்ப பலிபீடத்தை கட்டிட்டார். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகி ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டையின் மேல் அவனை கிடத்தினான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நிலைமை என்ன பண்ணுங்கன்னா நீங்க லைவா யோசிச்சு பாருங்க. பலிபீடத்தை கட்டியாச்சு, கட்டைகளை வச்சாச்சு, தன் மகனை கொண்டு போய் அதை படுக்க வச்சாச்சு. ஈசாக்கு ஏதாவது பேசினாரா? வசனம் இருக்குதா? படிங்க. 10ஆம் வசனம், பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டுப்படுக்கி தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அன்புக்குரிய சகோதரர்களே, ஈசாக்கு ஒரு வார்த்தை கூட பேசல. இதுக்கு முன்னாடி என்ன கேட்டாரு? அப்பா தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்டாரா? இப்போ ஆட்டுக்குட்டி யாருன்னு தெரிஞ்சிருச்சு ஈசாக்கு. ஈசாக்கு தான் ஆபிரகாமுடைய ஒரே பிள்ளை, நேசகுமாரன், ஏகசுதன். அவர்தான் அந்த ஆட்டுக்குட்டின்றது ஆட்டுக்குட்டியாக ஈசாக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன் ஈசாக்கு ஒரு வார்த்தை பேசல? அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம என்ன யோசிக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆபிரகாமுடைய விசுவாசத்துல ஈசாக்குடைய பங்கு என்ன? அப்போ ஈசாக்கு இப்பதான் பலி நான் தெரியும், அந்த பலிகளாகிய அந்த ஆட்டுக்குட்டி நான் தான் சொல்லி ஈசாக்கு இப்பதான் தெரியும். ஆனா அந்த ஆட்டுக்குட்டி பலியாகக்கூடிய அந்த ஆட்டுக்குட்டி நான் தான், ஈசாக்கு தான் சொல்லி எங்க அப்பாக்கு எப்ப தெரியும்? ஆபிரகாமுக்கு எப்ப தெரியும்? 3 நாளைக்கு முன்னாடியே தெரியும். எங்க அப்பா எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருப்பார், எங்க அப்பா எந்த அளவுக்கு கதறி அழுந்திருப்பார். எங்க அப்பா யாருக்காக கஷ்டப்படுறாருன்னா எனக்காக கிடையாது, எங்க அப்பாவை உருவாக்குன என் தேவன், எனக்கு ஜீவன் கொடுத்த என் தேவன், என் தேவனுக்காக என் அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு பாடல்கள் பட்டிருப்பார் இல்லையா? அந்த வேதனைக்கு முன்னாடி நான் சாகிறது பெரிய விஷயமே கிடையாது. நான் ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன். எங்க அப்பாவோட விசுவாசம் பெரியது. நான் விசுவாச தந்தையின் பிள்ளை.
அப்படின்னு ஆபிரகாமுடைய பிள்ளைன்னு சொல்லி ஈசாக்கு நிரூபிக்கிறதுக்காக அப்பாவோட வேதனையை அப்படியே உள்ள வாங்கிட்டு நான் சாகுறேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு ஒரு வார்த்தை கூட அங்க பேசல. இதுதான் விசுவாச குடும்பம். அந்த குடும்பத்துக்குள்ள நாம் ஒரு அங்கமா இருக்கின்றோமா அப்படின்றதா நம்முடைய ஒரு கேள்விக்குறியா நீங்க இருக்குன்னு சொல்லி பாக்கணும் இல்லையா? அடுத்தது 10ஆம் வசனம். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். பாத்தீங்களா, உடனே ஒரு சவுண்ட், பெரும் சவுண்ட் வருது அங்க. ஆபிரகாமே ஆபிரகாமே நீ பிள்ளையை வெட்டிட்டாருன்னு சொல்லி காமிக்கிறாங்க. என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாமுடைய பலியை நம்முடைய ஆண்டவர் அங்கீகரிச்சிட்டார். ஆபிரகாமுடைய பலினா இன்னும் ஆபிரகாம் பலி செலுத்தல, ஆனா தன்னுடைய சிந்தனையில முழு மனசோட ஒப்பு கொடுத்துட்டார் ஈசாக்கு. படிக்கலாமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17 இருந்து 19 வரைக்கும் படிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டு இருந்தது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக் கொண்டான். பாத்தீங்களா, தனக்கு ஒரே பேரான மகனை பலியாக ஒப்பு கொடுத்தான், மரித்தோரிலிருந்து பாவனையாக திரும்ப பெற்றுக் கொண்டார். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆபிரகாமுடைய விசுவாசம் இங்கு பெரியது. நமக்கு எல்லாம் நல்லாவே தெரியும், இஸ்ரேல் ஜனங்கள் புதிய ஏற்பாட்டுல ஒவ்வொரு டைமும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும் போது அநேக பதில்களை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்தார். அதுல விசேஷமான ஒரு பதிலை கொடுத்தார். படிக்கலாமா? பாருங்க, மத்தேயுல 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் படிக்கலாம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். இந்த மாதிரி நிறைய சோதனைக்குள்ள நம்முடைய ஆண்டவர் போகும்போது ஒவ்வொரு இடத்திலும் தெளிவான பதில் கொடுத்தார் இல்லையா? இப்போ உயிர்த்தெழுதல்ல ஒரு மிகப்பெரிய கேள்வி உள்ள வந்துருச்சு. அந்த உயிர்த்தெழுதலுக்கான பதிலை சொல்லி முடிச்ச நம்முடைய ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சரியான பதிலை கொடுத்தார். பாருங்க, 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்திலே தேவ தூதரை போல் இருப்பார்கள். மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது நம்ம ஏன் படிச்சோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆபிரகாமுடைய விசுவாசத்தை நம்முடைய ஆண்டவர் பார்த்துட்டு இந்த உலகத்துல இதுவரைக்கும் யாருக்குமே கொடுக்காத மிகப்பெரிய அங்கீகரிப்ப, மிகப்பெரிய கிஃப்ட, மிகப்பெரிய மகிமையை ஆபிரகாமுக்கு கொடுத்தார். என்ன கொடுத்தாருன்னா, நான் ஆபிரகாமின் தேவன். முதல்ல சொன்னார். வேற யாருடைய தேவன் சொல்லல, நான் ஆபிரகாமின் தேவன். நான் ஆபிரகாமுக்கு தேவன்றதுல ரொம்ப அதிகமா பெருமைப்படுறேன். காரணம் என்னன்னா, ஆபிரகாம் மாதிரி இந்த பூமியில விசுவாச காமிச்சவங்க யாருமே கிடையாது. அன்புக்குரிய தேவஜனமே, நீங்க இந்த காணொளி நல்லா பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய காலங்களில் நிறைய சூழல் கடந்து வந்திருப்பீங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு என்ன பார்த்து இல்ல வேற யாரையாவது பார்த்து நம்முடைய ஆண்டவர் சொல்லுவாரா, நான் ஆபிரகாமின் தேவன் சொன்னது மாதிரி நான் உங்களுடைய தேவன்? ஒரு எக்ஸ் என்ற பெயர் போட்டுக்கோங்க இடத்துல, ஒரு பீட்டர் பேர் வச்சுக்கலாம், நான் பீட்டருடைய தேவன் சொல்லுவாரா? யோசிச்சு பார்க்கணும். சொல்லணும் அப்படின்னா நாம் ஆபிரகாம் மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அப்ப ஆபிரகாமுடைய சாக்ரிஃபைஸ் ஆண்டவர் புரிஞ்சுக்கிட்டு, பிள்ளையை வெட்ட வேண்டாம், உடனடியா நிறுத்துங்க, உங்களுடைய பலியை நான் அங்கீகரித்து விட்டேன்னு சொல்லி காமிக்கிறார். அப்ப ஆபிரகாம் எந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருந்தா நான் ஆபிரகாமின் தேவன் சொல்ல பெருமை பாராட்டுன்னு சொல்லுவார். பாத்தீங்கன்னா நம்முடைய தேவன். தொடர்ந்து படிக்கலாம் ஆதியாகமத்தை. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது அவர், பிள்ளையின் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். பாத்தீங்களா, ஆபிரகாம் முழு விசுவாசத்தை நிரூபிச்சு காமிச்சார் வாழ்க்கையில். விசுவாசத்தை பெற்றுக் கொள்வது முக்கியமல்ல அன்புக்குரிய தேவஜனமே, விசுவாசத்தை நிரூபிக்கிறவங்க தான் ஆண்டவருடைய உண்மையான சந்ததியா இருக்க முடியும், உண்மையான பிள்ளையா இருக்க முடியும்ன்றதை சொல்லி காமிக்கிறார். அதனால ஆபிரகாம் கிட்ட இருந்து என்ன பண்ண போறாருன்னா, நாம் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய பதிலை சொல்ல போகிறார். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய பதில்
எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாம் கொண்டிருக்கூடிய கேள்வி என்னன்னு நமக்கு தெரியும். அன்புக்குரிய தேவஜனமே, நாம் தேடிக்கொண்டிருக்கூடிய கேள்வி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆண்டோடைய திட்டத்துக்கான ஒரு கேள்வி. தேவ பக்தி உள்ள சந்ததின்னு சொல்லி தான் கேள்வி இல்லையா? அந்த சந்ததி யாருன்னு சொல்லி அந்த கேள்விக்கான பதிலை இப்போ ஆபிரகாம் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தின் மூலமாக நமக்கு சொல்ல போகிறார். படிக்கலாமா? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். அன்புக்குரிய தேவஜனமே, நல்லா கவனிங்க. இந்த ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து அநேகர் நிறைய டைம்ல படிச்சிருக்கீங்க, அநேக விளக்கங்களை பெற்றிருக்கீங்க இல்லையா? ஆனால் இந்த வசனத்துக்குள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய பிரம்மாண்டமான உண்மைகள் என்னன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, அதை விட அதிகமான ஒரு மகிழ்ச்சிக்குள்ள போகக்கூடிய பிள்ளைகள் வேற யாருமே இருக்க முடியாது. அந்த சந்ததி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான முக்கியமான துருப்புச்சீட்டே இந்த வசனம் மட்டும்தான். அப்ப ஆபிரகாமை கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாமே, உன்னுடைய சந்ததி எப்படி இருப்பாங்கன்னா, வானத்து நட்சத்திரம் மாதிரி, கடற்கரை மணலை மாதிரி நான் பெருக பண்ணுவேன். இவர்களுக்குள்ளாக பூமியில் அனைத்து ஜனங்களையும் சகல ஜாதிகளையும் நான் ஆசீர்வதிப்பேன் சொல்லி காமிக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, நல்லா கவனிங்க. ஆபிரகாம் இருந்து ரெண்டு முக்கியமான சந்ததி வெளியே வரப்போதா. ஒண்ணு பாத்தீங்கன்னா வானத்து நட்சத்திரம், பாத்தீங்கன்னா வானத்து நட்சத்திரம், ஸ்டார், ஹெவன்லி ஸ்டார் சொல்றார். இன்னொன்னு பாத்தீங்கன்னா சாண்ட், மண் சொல்வார். கடற்கரை மணல் சொல்லுவார். ஒன்னு வானத்து நட்சத்திரம், இன்னொன்னு கடற்கரை மணல். இவர்களுக்குள்ளாக பூமியில் உள்ள அனைத்து ஜனங்களையும் சகல ஜாதிகளையும் நான் ஆசீர்வதிப்பேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய கேள்வி என்ன? தேவ பக்தி உள்ள சந்ததி யார்? அந்த சந்ததிக்கான ஒரு சின்ன ஒரு லீடிங் என்ன பண்றாருன்னா இந்த இடத்துல காமிச்சிருக்காரு. ஒரு துருப்புச்சீட்டை கையில கொடுத்துட்டார். அப்ப ஆபிரகாம் சொன்ன ஆசீர்வாதம் தான் ஆண்டோட திட்டத்துக்கான முக்கியமான பதில். என்ன சொல்றான்ற மறுபடியும் கவனிக்கலாம். உன்னுடைய சந்ததி எப்படி இருப்பாங்க? வானத்து நட்சத்திரம் மாதிரி ஒரு குரூப் இருப்பாங்க. அதுக்கப்புறமா கடற்கரை மணல் மாதிரி ஒரு குரூப் இருப்பாங்க. இவர்களுக்குள்ளாக பூமியில் அனைத்து ஜனங்களையும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். அப்படின்னா வானத்து நட்சத்திரமாகிய அந்த சந்ததி, அந்த குரூப் யார்? கடற்கரை மணலாகிய அந்த சந்ததி, அந்த குரூப் யார் அப்படின்றது தெரிந்தால் மட்டுமே ஆண்டவருடைய திட்டத்துக்கான பதிலை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த பதிலை கண்டுபிடிக்கும் போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட அதிகமான சந்தோஷப்படக்கூடியவங்க இந்த பூமியில யாருமே இருக்க முடியாது இல்லையா? அப்ப அந்த சந்ததியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஆசீர்வாதத்தினுடைய பொருள் என்னன்னு தெரியும் நமக்கு. ஏன் விசேஷ விதமா வானத்து நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி காமிச்சாரு, கடற்கரை மணல் அப்படின்னு சொல்லி காமிச்சாரு? இதோடைய பொருள் தெரிஞ்சாதா அந்த சந்ததி யார் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். சந்ததி யாரு அப்படின்னு தெரியணும்னா பொறுத்திருங்கள். அடுத்த காணொளியில் ஆண்டோடைய பிரம்மாண்டமான உண்மைகளை தொடர்ந்து பகிர்வோம். ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.